ஃப்ரண்ட் பூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த ஷோவில் யாரை மீட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன கம்பி கட்டின கதையோட டைரக்டர் ராஜநாதன் பெரியசாமியை தான் நம்ம இன்னைக்கு மீட் பண்ண போகிறோம். ப்ரொடக்ஷனில் சொல்லுவாங்க, கதைக்குள்ளே வருவாங்க, அவங்க ஒன்று டிசைட் பண்ணுவாங்க, உங்களை டிசைன் பண்ண விட மாட்டாங்க. இதெல்லாம் வந்துச்சுன்னா நீங்கள் ஏற்றிட்டு தான் ஆகணும். அந்த இடத்துல நீங்கள் ஒன்று படத்தை விட்டு வெளியே போகணும், இல்லை அந்த படத்தில் வேலை செய்யணும். நீங்கள் நினைக்கிறதெல்லாம் பண்ணிடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் படமே பண்ண முடியும். ஒரு ப்ரொடியூசர் இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது. இங்கே அப்புறம் எங்கே உங்களுக்கும் வேலை இல்லை, எனக்கும் வேலை இல்லை, யாருக்குமே வேலை இல்லை. நான் ஏன் உங்கள் படத்தை பார்க்கணும்? லாஜிக் இல்லாத ஒரு மேஜிக், அவ்வளோதான். இப்போ இந்த டீம்லேயே வந்து இன்னும் கொஞ்சம் வேறு எதனா சப்போர்ட் பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு எதனா நினைக்கிறீங்களா இந்த 1 year ட்ராவலில்? இல்லை, எங்களால் என்ன முடிஞ்சதோ அதை நாங்கள் பண்ணிட்டோம். எல்லாருமே வந்து எங்களால் என்ன முடிஞ்சதோ அதை குடும்பம் வரைக்கும் பண்ணோம். இப்போ சில பேர்லாம் சொல்கிறாங்களே சார், இப்போது எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ஒரு கதை இந்த மைண்ட் செட்டில் இந்த கதை தான்ன்ற மாதிரி இருப்பீங்க. சில பேர் திடீர்னு ஹீரோ சொல்லுவாங்க, இதை மாற்றிடுங்க, இதை இப்படி பண்ணலாமே, நீங்கள் ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க, இதை இப்படி பண்ணலாமேன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்களே, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது நீங்கள் வேணும்னா எடுத்துக்கலாம், வேணான்னா விட்டுடலாம். உங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற மனப்பக்குவம் இருந்துச்சுன்னா நீங்கள் வேணான்னு சொல்லிடலாம். இல்லை எனக்கு தெரியும், நான் பண்ணுவேன், இல்லை எனக்கு தேவைப்படுது, அவங்க சொல்றதை நம்ம ஏற்றுக்கலாம்னு நினச்சிங்கன்னா ஏற்றுக்கலாம். அது உங்களோட. இப்போ ஆனால் வந்து நம்ம பெரிய ஹீரோ கிட்டலாம் அது மாதிரி சொல்ல முடியாதுல்ல சார். இப்போது வலிமை படத்துக்கே வந்து எச் வினோத் சார் வந்து சொல்லியிருந்தாரு, இது வந்து என்னோட கதையில் அஜித் சார் வந்து கொஞ்சம் நடுநடுலலாம் இது பண்ணார் அப்படின்ற மாதிரிலாம் போச்சு. அப்புறம் லோகேஷ் கனகராஜ் மாஸ்டர் படம் அப்படிலாம் நிறைய பேர் சொல்கிறாங்களே. ஸோ அதெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கிறீங்கல்ல. நீங்கள் ஏற்றுக்கும் போது நான் தான் முதல்ல சொன்னேன்ல, அந்த அந்த சூழ்நிலை ஒன்று இருக்குது. ஒரு சில இடங்கள்ல சூழ்நிலை நம்மளை கட்டி போட்டுரும். நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அது ப்ரொடக்ஷனில் சொல்லுவாங்க, கதைக்குள்ளே வருவாங்க, அவங்க ஒன்று டிசைட் பண்ணுவாங்க, உங்களை டிசைன் பண்ண விட மாட்டாங்க. இதெல்லாம் வந்துச்சுன்னா நீங்கள் ஏற்றிட்டு தான் ஆகணும். அந்த இடத்துல நீங்கள் ஒன்று படத்தை விட்டு வெளியே போகணும், இல்லை அந்த படத்தில் வேலை செய்யணும். இது இப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய டைரக்டர்ஸ் சொல்கிறீங்க. 3வது 4வது படத்துக்கு ஃபஸ்ட்டு படத்தில் தான் இந்த பிரச்சனை நிறைய இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ 3வது 4வது படத்தில் இருக்குன்னா அது தாண்டி தான் வந்தாகணும். நீங்கள் இல்லை ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும்? ஸோ அவங்களோட ஒப்பீனியன் ஒன்று இருக்குல்ல, நான் இவ்வளோ படம் பண்ணிட்டு வந்துட்டேன், எனக்கு இது பண்ணால் கரெக்டாக இருக்கும், நீ சொல்கிறது தப்பாக இருக்குன்னு அவங்க சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. என் ரசிகனுக்கு இது பிடிக்குன்னு அவங்க சொல்லலாம். ஸோ அதை கேட்கறது கேட்காதும் டைரக்ட். ஆனால் நம்மளோட மைண்ட் செட் இப்படி இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு எக்ஸாம்பிள் நம்மளே எடுத்துக்கலாம். எச் வினோத் படம் வந்து ஸ்டார்டிங் இந்த 2 படம் செம்மைட்டு, தீரன் படமும் அதுக்கப்புறம் சதுரங்க வேட்டை ஃபர்ஸ்ட், 2வது தீரன், அந்த படம்லாம் நல்லா சூப்பராக இருக்கும். ஆனால் வந்து வலிமை படமும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா சதுரங்க வேட்டை லெவலில் இருந்திருக்காது, தீரன் படம் லெவலில் வந்து இந்த 2 படம் எச் வினோத் படம் மாதிரியே இருந்திருக்காது ஆக்சுவலாக. அது வந்து ஸோ அதெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா நடுவில் வந்து ஸ்கிரிப்ட் மாற்றுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஆனால் இல்லை, அது டைரக்டரும் வேறு வழி இல்லைல்ல. அந்த இடத்துல கமிட் ஆகிட்டோம், ஒரு படத்தை முடிச்சு வெளியே வரணும், ப்ரொடியூசர் இருக்காங்க அப்படின்னும் போது ப்ரொடியூசர் சொல்லுவாங்க. அவர் சொல்கிறத கேட்டால் என்ன பண்ணும்போது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாதுல்ல. இருக்கலாம் அந்த மாதிரி கூட ப்ரொடியூசர் சைட்லன்னு சொல்லலாம். இல்லை இவருக்கே வந்து மரியாதை நிமித்தமாக இல்லை சார் வேணாம் சார் அப்படின்னு சொல்ல முடியாமல், ஓகே ஒரு சீன் 2 சீன் தானே சொல்கிறாரு, எடுத்து தான் பார்ப்போமே, அப்படி கூட போகலாம். அந்த மாதிரி எதனா ஃபேஸ் பண்ணீங்களா சார் இதில்? இல்லை எனக்கு அந்தளவுக்கு பெருசாக இல்லை. எதுவும் பெருசாக இல்லையா, இல்லை ஃபேஸே பண்ணலையா? இல்லை பெருசாக எதுவும் இல்லை. அந்தளவுக்கு இருக்கும் தான், எல்லாருக்கும் இருக்கும், இல்லாமலாம் இருக்கு. நீங்கள் ஃபஸ்ட் படம் பண்ணும்போது அதெல்லாம் தவிர்க்கவே முடியாது. அப்படியா? நீங்கள் முடியாது, நடக்காதுன்னு சொல்லவே முடியாது. ஒரு சில இடத்துல ஒரு சில விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணி தான் போய் ஆகணும். இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் கம்பல்சரி இருந்து தான் ஆகும் ஃபஸ்ட்டு படம். இல்லை நீங்கள் மேக்ஸிமம் படமே பண்ண முடியாது. நீங்கள் நினைக்கிறதெல்லாம் பண்ணிடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் படமே பண்ண முடியாது. இல்லை உங்கள் ஓன் ப்ரொடக்ஷனில் தான் நீங்கள் பண்ணணும். அதனால தான் ஒரு சில டைரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஓன் ப்ரொடக்ஷனில் வந்துடுறாங்க. நான் நினச்சதெல்லாம் எடுப்பேன். அதுவும் ஒரு சில நேரத்தில் தப்பாயிரும்ல. அவங்க சொல்கிற விஷயங்கள் நல்லா இருக்கும்போது எடுத்துக்கிறதுல என்ன தப்பு இருக்குது? ஏன்னா ஒரு மனுஷன் 8 வயசுலேருந்து படம் பார்க்குறான், அப்போ அவனுக்குள்ள ஒரு ரசனை இருக்குது இல்லையா? இப்போ ப்ரொடியூசர்னா அவருக்கும் சினிமா தெரிஞ்சிருக்கு. ஸோ எல்லாம் சொல்லும்போது ஒரு சில விஷயத்தை எடுத்துக்கலாம், பெட்டராக இருக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து யார் சார் இன்ஸ்பிரேஷனு? எனக்கு இந்த டைரக்டர் மாதிரி எடுக்கணும், இந்த மாதிரி கதை, அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு இப்போதைக்கு பாண்டியராஜ் சார். பாண்டியராஜ் சாரோட ஃபேமிலி எமோஷன்ஸ் ரொம்ப பிடிக்கும். காமெடியில் வந்து சித்ராலயா கோபு சாரோட ரைட்டிங் பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப அருமையாக. மாதிரி நிறைய டைரக்டர்ஸ் இருக்காங்க. மணிரத்னம் சார் ஆல் டைம் எனக்கு ஃபேவரட். அவர் எடுத்த படத்தையே ரீக்ரியேட் பண்ணுவார் திருப்பி, ஆனால் யாருக்குமே தெரியாது. இப்போ எல்லாரும் நினச்சிட்டு இருக்க மாதிரி நாயகன் வந்து காட்ஃபாதர்னுவாங்க. பட் அதை வந்து அவர் பகல் நிலவுல எடுத்துட்டாரு. கமலஹாசன் வயசான கேரக்டரை சத்யராஜா காமிச்சிருப்பாரு. அங்கே இருந்த முரளி கேரக்டர் இங்கே சின்ன வயசு கமலஹாசனா எனக்கு அப்படி தான் தெரியும். ஸோ அதே மாதிரி நாயகன் பார்ட் 2 எடுத்தார், செக்கச்சிவந்த வானம்.
இந்த வேல் நாயக்கருக்கு 3 பசங்க இருந்து ஸோ வாரிசு அடிச்சுக்கிட்டே அப்படி இருக்கும், அப்படி ஒரு விஷயமா இருந்துச்சு. ஸோ அதுக்கு தான் வாரிசுன்னு வச்சிருக்கணும் ஆக்சுவலாக டைட்டில். அந்த மாதிரி எனக்கு மணிரத்னம் சார் ரொம்ப பிடிக்கும். அவர்கிட்ட இருந்து இன்னொன்று இன்றைக்கும் இயங்கிட்டு இருக்காரு. அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் கேட்டிங்கல்ல கதை பண்ணுறீங்களான்ட்டு. ஸோ அதெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன். நம்ம பண்ணும்போது அது நம்மளால் முடியுமான்னு தெரில. ஒரு இடத்துல ஒன்று பண்ணிவிட்டு திருப்பி வந்து இன்னொன்று பண்ணி ஒரு இமாலய வெற்றியில் போதும். அதுவே அவருக்கு எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வந்து சொல்லுவாங்க அவர் பண்ணதே போதும், அதே நம்மளால தொட முடியுமான்னு தெரில இன்னைக்கு. அந்த மாதிரி அவங்கள ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு வந்து இந்த ஆக்டர் கூட நான் படம் பண்ண நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா? யார் கூட எதனா நினைச்சிருக்கீங்க? இல்லை, அந்த மாதிரி யாருமே இல்லை இப்போதைக்கு. இப்போ எனக்கு வந்து அப்கமிங்கில் ஒரு 3 ஹீரோவோட ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க எல்லாமே முன்னாலேருந்து எனக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அவங்களை ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். நான் பார்த்தவங்கள அவங்க கூட பண்ணணுன்னு தான் விருப்பம். 4 பேர் இருக்காங்க, நான் பேர் சொல்ல முடியாது. ஓகே ஓகே. ஒருத்தர் மட்டும் சொல்லிட்டேன் ஆல்ரெடி, ஏற்கனவே பண்ணிட்டேன். நட்டி சார் கூட பண்ணதால சொன்னேன். 3 பேர் இருக்காங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்க. அவங்க ரொம்ப நாள் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ். அவங்க ஃப்ரெண்ட்ஸு படம் பார்த்துட்டு ஃபோன் பண்ணி சொன்னாங்க நல்லா இருக்குது நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு. அப்படி இருக்கும்போது அவங்க கூட பண்ணலான்னு ஒரு ஆசை தான். எனக்கு பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஆர்டிஸ்ட் தானே, எல்லாருமே நடிகர். நம்ம ஒரு கதை பண்ணுறோம், அந்த கதை தீர்மானிக்க போகுது எங்கே கொண்டு போகிறேன் அப்படின்னு. இப்போ கோயிங் ஃபார்வர்ட் நீங்கள் எந்த மாதிரி கதை, காமெடியா சைடே போவீங்களா இல்லை வேற என்ன இருக்குது? த்ரில்லர் இருக்குது. எனக்கு வந்து ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் த்ரில்லர். நான் இப்பயும் சொல்கிறேன், த்ரில்லர் தான் எனக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். எனக்கு ஐ சா த டெவில்னு ஒரு படம் பார்த்து ரொம்ப இன்ஸ்பிரேஷன். ஸோ அந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும்னு ரொம்ப ஆசை எனக்கு. ஸோ இதில் வந்து இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ராட்சசன் பார்த்ததுக்கப்புறம் ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸில் அப்படியே கேட்டாங்க என்கிட்ட, இந்த மாதிரி த்ரில்லர் பேட்டர்ன் ஒன்று வேணும் அப்படின்ட்டு. இந்த மாதிரி பண்ணி வச்சு அது இருக்குது. பட் இப்போ வரது எல்லாமே காமெடி பண்ண சொல்லி தான் எல்லாம் கேட்குறாங்க. கம்பி கட்டின கதை 2 பண்ணுங்கள், இல்லை காமெடி படமே பண்ணுங்க மறுபடியும் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கும் 2 ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பட் ராட்சசன் லெவலில் அந்த த்ரில்லர் இருக்குன்னா அது ப்ரொசீட் பண்ணியிருக்கலாமே. ஏன்னா ப்ரொடியூசர் கிடைக்கணும். இப்போ ஆர்டிஸ்ட் ரெடியாக இருக்காங்க பண்ணுறதுக்கு. இப்போ அதான் சொல்கிறேன்ல, இப்போ நான் ப்ரொடியூசர் பிச் பண்ணணும்னா அவங்க வந்து காமெடி கேட்குறாங்க. திருப்பி இப்போ காமெடின்ட்டுருவாங்கல்ல, அது லைஃபே மாறி போச்சு. இப்போ என் ப்ரொடியூசர் பண்ண வேலையால், என் ஃப்ரெண்டு தான் அவர் பண்ண வேலையால் இப்போ என் லைஃபே வந்து வேறு மாதிரி மாறி போச்சு. காமெடி. ஆமாம், நான் ஈஸியாக த்ரில்லரு ஹாரர் அப்படி போயிடலான்னு நினச்சவன் இப்போ காமெடியில் மாற்றி விட்டாரு. பண்ணிட்டேன், ஸ்கிரிப்ட் ரெடியாக இருக்குது, எல்லாமே முடிச்சு ஆல்மோஸ்ட் சொல்கிறதுக்கு ரெடியாக வச்சுருக்கேன். ஸோ எது கிடைச்சாலும் பண்ணலாம். நான் முதல்ல சொன்னேன், நம்ம டைரெக்ஷன் வந்துட்டோம், இதுதான் நான் பண்ணுவேன், இப்படி தான் பண்ணுவேன்றது இல்லை. நல்ல ஸ்கிரிப்ட்ஸு நம்ம எல்லாமே பண்ணலாம். ஆனால் வந்து இப்போது மாரி செல்வராஜ் சார் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெறும் ஒரே கான்செப்ட் இல்லை, அவர் வந்ததே அப்படி தானே வந்திருக்காரு. நான் இதுக்கு தான் வந்திருக்காரு அப்படின்னும் போது அவர் அதில் தான் போவார். அவருக்காக ஒரு டைம் லைன் ஸ்டாப் ஆகும்போது காமெடியும் பண்ணுவார். அவருக்கு கேட்டாங்கன்னா பண்ண தான் போகிறார். அவரால் காமெடி பண்ண முடியாதுன்னு சத்தியமாக பண்ண முடியும், அருமையாக பண்ண முடியும். ஸோ நான் பார்க்குறேன் இப்போது நல்ல சக்ஸஸ்ஃபுல் டைரக்டர்ஸில் வெற்றிமாறன் சார் ஆகட்டும், பாண்டிஜராஜ் சார் ஆகட்டும், மாரி செல்வராஜ் சார் ஆகட்டும், ரஞ்சித் சார் ஆகட்டும், நல்லா இருக்குது. தமிழ்நாட்டோட ப்ரைட் நான் சொல்ல முடியும். தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு அவங்கெல்லாம் ப்ரைட் தான். ஆனால் வந்து எல்லாருமே ஒரே இப்போ ஒரு வாட்டி பார்க்கலாம், 2வது வாட்டி அதே மாதிரி எடுத்து தான் ஆடியன்ஸ் சைட்ல இருந்து ஒரு இப்பவே நிறைய வர ஆரம்பிச்சிச்சு. ஆடியன்ஸ் சைட்ல என்ன இந்த டைரக்டர் வந்து இதே எடுத்துட்டு இருக்காரு, அதையே எடுத்துட்டு இருக்காருன்னா எப்படி, வேற என்ன ப்ரொடியூசர் அதானங்க கேட்குறாங்க. இப்போ எனக்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் காமெடி படம் பண்ணிட்டேன், அடுத்து நான் போய் இந்த மாதிரி ஒரு ஜேர்னல் பண்ணுறேன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் காமெடியே பண்ணுங்க, நல்லா ஒர்க் அவுட் ஆகுதுன்றாங்க அவங்க. உங்களுக்கு காமெடி ஒர்க் அவுட் ஆகுது, அந்த கேரக்டரைசேஷனுக்கு பேர் வைக்கிறது எல்லாமே நல்லா இருக்கு, நீங்க அதே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க டைரக்டர்ஸ் எனக்கு. ஸோ அந்த மாதிரி ப்ரொடியூசர் கேட்கும்போது தவிர்க்க முடியல. எனக்கு ப்ரொடியூசர் முதலாளி எது கேட்குறாங்களோ அதை நான் கொடுக்க வேண்டியிருக்கு. அப்படிதான் அவங்களுக்கு ஒரு கட்டாயத்தில். இப்போ முத்தையா சார்லாம் ஃபுல்லாக ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு, நேட்டிவிட்டியோட படங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது, காமெடி இருக்கும், ஆக்ஷன் இருக்கும். ஆனால் அவருக்கும் காமெடி பண்ணணும்னு ஆசை இருக்குது. ஆனால் என்ன அவர் சொல்லுவார்ல, எனக்கும் வந்து சிட்டி சப்ஜெக்ட் பண்ணணும் அப்படின்றாரு. பட் ப்ரொடியூசர்ஸ் கேட்குறது, அவருக்கு வர ஆர்டிஸ்ட் கேட்குறது அந்த மாதிரி. அதனால அவங்களால தவிர்க்க முடியல. எனக்கும் ஆசையாக இருக்குது, மாரி செல்வராஜ் சார் வந்து ஒரு காமெடி படம் பண்ணால் எப்படி பார்க்கலாம். ரஞ்சித் சார் ஃபர்ஸ்டே அட்டகத்தி பண்ணாரு. ஆமாம், அட்டகத்தி வெரைட்டியாக இருந்துச்சுல்ல, சார்பேட்டா பரம்பரை அப்படின்ட்டு. எனக்கு இன்னும் வெற்றிமாறன் சார் ஒரு காமெடி படம் பண்ணால் எப்படி இருக்கும் பார்க்கணும் கூட ஆசையாக இருக்குது. ஃபுல்லாக படம் ஃபுல்லாக பீப் காமெடியாக இருக்கும், டார்க் காமெடியாக இருக்கும். இல்லை அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. அவங்க என்ன ஜேர்னர் தோறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி உள்ள வந்து. பட் அவங்களுக்கு வந்து பிஸ்னஸ் கன்ஸ்ட்ரெயின்ஸ்னு ஒன்று இருக்குது. அவங்க ஒரு வட்டத்தில் மாட்டிட்டாங்க, இத்தனை கோடி பிஸ்னஸ் பண்ணணும் இப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்போது. அதனால தான் நான் இப்போ நீங்கள் கேட்கும்போது கூட எனக்கு பெரிய ஆர்டிஸ்ட் அதெல்லாம் இல்லை, எனக்கு இயங்கிக்கிட்டே இருக்கணும். அது சின்ன ஆர்டிஸ்ட் பெரிய ஆர்டிஸ்ட் இல்லை, ஒரு நியூ ஃபேஸ் கிடைச்சாலும் அவங்களுக்கும் நான் கதை பண்ணி படம் பண்ண விரும்புகிறேன். அந்த படம் நல்ல படமாக வந்து மக்கள்கிட்ட போய் சேரணும், அவ்வளோதான். இந்த படத்தில் எப்படி சார் ஹீரோலாம் செலக்ட் பண்ணீங்க? ஹீரோ வந்து ஹீரோக்கு ஒரு ஹீரோயின், நட்டு சாருக்கு ஒரு ஹீரோயின்,
அதெல்லாம் வந்து எப்படி செலக்ட் எல்லாரும் ஆஸ் யூஷுவல் செலக்ட் பண்ற மாதிரி தான், ஆடிஷன்ஸ் வச்சு தான் எடுத்தோம். ஆடிஷன் தான் எல்லாருக்குமே ஆடிஷன்ஸ் தான். ஆடிஷன்ஸ் நட்டு சார் தவிர எல்லாருக்கும் ஆடிஷன். நட்டி சார், சிங்கம்புலி சார் இவங்கெல்லாம் ஆடிஷன் வைக்க முடியாதுல்ல. இப்போ ஜாவா சுந்தரேசன் சார் அவங்களாம் அந்த கேரக்டர் பண்ணும்போதே ஃபிக்ஸ் ஆயிட்டாங்க. ஒரு ரெண்டு ஆப்ஷன் வச்சுக்கிட்டோம் எல்லாத்துக்குமே. அந்த 2 ஆப்ஷன்ல இவங்க பெஸ்டா இருந்தாங்க எங்களுக்கு எல்லா விதத்துலயுமே. அதனால அவங்கள சூஸ் பண்ணிக்கிட்டோம். மற்றபடி இந்த நியூ ஃபேஸஸ் எல்லாம் ஆடிஷன் வச்சு தான் எடுத்தோம். 2 ஹீரோயின் ஆடிஷன் தான். ஹீரோ செகண்ட் ஹீரோ ஒரு ஆடிஷன் தான். முகேஷ் ரவி ஆடிஷன் வச்சு தான் எடுத்தோம். வண்டர்ஃபுல் பெர்ஃபார்மர் அவரு, நல்லா சூப்பரா பண்ணியிருப்பாரு, நிறைய அழகா பண்ணியிருக்காரு, நல்ல ஹீரோ அவரு. பண்ணலாம் அவர் ரெகுலரா. அவரை வச்சு எடுக்க சான்ஸ் இருக்கா நீங்க படம்? அது ப்ரொடியூசர்ஸ் நான் தான் சொன்னேன்ல, இப்போ எனக்கு லைனப் வேற மாதிரி இருக்கு. அதால ஃபியூச்சர்ல அவருக்கு எனக்கும் பண்ற வாய்ப்பு இருந்தா. இப்போ எல்லாமே ப்ரொடியூசரா சார் சொல்லுவாங்க, நீங்களும் வந்து சஜஸ்ட் பண்ணலாம்ல இந்த கதைக்கு இவங்க இருந்தா நல்லா இருக்கும்ல சார் அந்த மாதிரி சொல்லுவாங்க. இல்ல ஆர்டிஸ்ட்ல ப்ரொடியூசர் சொல்ல மாட்டாங்க, அதெல்லாம் நாங்க தான் பிளான் பண்ணுவோம். அவங்க ப்ரொடக்ஷன் இந்த மாதிரி கதை பண்ண விரும்புறோம்னு சொல்லுவாங்க அவங்க. அதான் ஒரு சில இடத்துல வந்து இப்போ நம்ம அடுத்து போகும்போது நம்மளே சொல்லலாம் இந்த ஜேர்னர் நான் பண்ணனா கரெக்டா இருக்குன்னு சொல்ல முடியும். அதுவும் வாய்ப்பு இருக்கு. எல்லாமே கிவ் அண்ட் டேக் தான் ஒருத்தரோட ஒருத்தர். ஒரு சில ப்ரொடக்ஷன்ஸ் என்ன பண்ணுவாங்க, சார் எனக்கு ப்ளீஸ் சார் எனக்கு இந்த மாதிரியே பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம தவிர்க்க முடியாதுல்ல. ப்ரொடியூசர்ன்றதே பெரிய விஷயம். ஒரு ப்ரொடியூசர் இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது இங்க. அப்புறம் எங்க உங்களுக்கும் வேலை இல்லை, எனக்கும் வேலை இல்லை, யாருக்குமே வேலை இல்லை இல்லையா? ஸோ ஒரு ப்ரொடியூசர் இங்கே வரும்போது அத்தனை குடும்பங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குது. ஸோ அவங்க சொல்றதை கேட்கறது தப்பு இல்லை அப்படின்னு தோணும், வேற ஒன்றும் இல்லை. நம்ம இதில் வந்து பிரேம்ஜிலாம் சார்லாம் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருந்தாரு, அதில் ஸ்டார்டிங்லாம் ஒரு ஃபோட்டோ காமிச்சிருந்தாங்க. ஸோ அவரை எப்படி நீங்கள் செலக்ட் பண்ணியிருந்தீங்க? இன்னும் நான் கேட்கலேன்னு நினச்சேன், நானே சொல்லணும்னு நினச்சேன் பிரேம்ஜி சாரை பற்றி. சச் அ வண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங் அவர். ஒரு பெரிய ஹெல்ப் எங்களுக்கு. நட்டி சார் தான் அந்த ஃபோட்டோ பிளான் பண்ணார். பண்ணிவிட்டு நான் பிரேம்ஜி கிட்ட பேசிக்கிறேன், ஃப்ரெண்டு தான், இதை வச்சுக்கலாம் அப்படின்னு அவர் தான் பிளான் பண்ணி க்ரீன் மேட்டில் வச்சார். ஸோ அதுக்கப்புறம் நான் அதை பற்றி சொல்கிறதுக்கு போயிருந்தேன். இப்போ சொன்னார், நாதன் நீங்கள் போயிட்டு ஒரு வார்த்தை சொல்லிடுங்க அவர்கிட்ட, இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அந்த சீனை கூட எடுத்துகிட்டு போய் காமிச்சிருங்கன்னு. அப்போ அவர் வேணான்ட்டார். போனோம், மீட் பண்ணோம், பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு, அழகாக பேசினார். பேசும்போதே நாங்கள் ஒரு சில விஷயங்கள் பேசினோம் அவர் கூட. பேசும்போது அவருக்கு பிடிச்சிருந்துச்சு. அப்போ அடுத்து எனக்கு ஒரு 2Dயில் வந்து வாய்ஸ் தேவைப்பட்டுச்சு. அதுக்கு நிறைய ஆர்டிஸ்ட் பிளான் பண்ணோம். கடைசியில் அவர்கிட்ட போய் கேட்டோம், பண்ணி கொடுத்துட்டாரு. ஃப்ரெண்ட்லியாகவே பண்ணி கொடுத்துட்டாரு, எந்த தயக்கமே இல்லை. ரொம்ப நல்லா இருந்துச்சு அவர் கூட. அவரும் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கு. பேமெண்ட்லாம் அந்த மாதிரி எதுவும் அதெல்லாம் ப்ரெஷரே பண்ணல. இல்லை அவங்கெல்லாம் படம் பண்ணணும்னு தான் நினைக்கிறாங்க, நல்ல படம் பண்ணணும், நல்ல டீமோட சேர்ந்து வேலை செய்யணும்னு தான் நினைக்கிறாங்க அவங்க. பேமெண்ட்டுங்கிறது இங்க நல்ல கலைஞனுக்கு வந்து முதல்ல பணமாக தேவைப்படல, படைப்பு தான் தேவைப்படுது. அவன் தன்னோட கஷ்டத்தெல்லாம் மறைச்சிக்கிறான். படைப்பு கிடைச்சதுன்னா அதுக்கப்புறம் பணம் தானாக வந்துடும் அவன் நம்புறான். அது நான் நிறைய பேர் இங்கே பார்த்தேன். இந்த படத்துலேயே நிறைய பேர் இருந்தாங்க எங்கள் கூட, அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க, நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து தீபாவளிக்கு வந்து நிறைய படம், பெரிய படம்லாம் ரிலீஸ் ஆச்சு சார். ஸோ அதில் வந்து எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணுறது டியூடு, ஏன்னா பெரிய படம், பைசன் பெரிய படம். ஆனால் உங்கள் படத்தை நான் ஏன் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஆடியன்ஸில் நிறைய பேர் கேட்குறாங்க. நான் ஏன் உங்கள் படத்தை பார்க்கணும்? ஆடியன்ஸ் கேட்ட மாதிரி தெரியல, நீங்கள் கேட்குற மாதிரி இருக்குது. இல்லை நீங்கள் படம் பார்த்துருக்கீங்க, பார்த்ததால உங்களுக்கே அந்த ஆன்சர் தெரியும். அந்த படத்தை நான் ஏன் பார்க்கணும் அப்படின்னும் போது இது வந்து லாஜிக் இல்லாத ஒரு மேஜிக், அவ்வளோதான். இது வந்து இப்போது நீங்கள் தியேட்டரில் பார்த்தாலும் சரி, இல்லை ஓடியில் பார்க்கும்போது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்க முடியும் இல்லைங்களா? தியேட்டர்லேயே வந்து இது வந்து நான் தான் முதலே சொன்னேன், குழந்தைங்களுக்கும் லேடிஸுக்குமான ஒரு காமெடி படம், அவ்வளோதான். இதில் ஏன்டா நீ டபுள் மீனிங் வச்சுன்னு நீங்கள் கேட்கலாம். அது தவிர்க்க முடியாமல் ஒரு சில இடத்துல வச்சது தான். சென்சார்லேயும் சொன்னாங்க, சென்சார் இல்லைன்னா அலோவ் பண்ணியிருக்க மாட்டாங்க எங்களுக்கு. சொன்னது காமெடி படம், தவிர்க்க முடியாத இடத்துல கொஞ்சம் இருக்குது, ஓகே அது பார்த்துக்கோங்கன்னு தான் சொன்னாங்க, அந்த மாதிரி ஒரு விஷயம். ஸோ அதனால் இது வந்து காமெடி படம், யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, லாஜிக் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை. ஸோ நீங்கள் வந்தீங்க, உட்காந்தீங்க, பார்த்தீங்க, என்டர்டெயின் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஓடிடிக்குள்ளே வந்தாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை பார்க்கலாம். நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு சன் டிவியில் போடுவாங்களே ஒரு சில படங்கள், நம்ம பார்த்துட்டே இருப்போம். அந்த மாதிரி படமாக இது இருக்கும். அதனால இது பார்க்கக்கூடிய படமாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்போது வந்து நிறைய பேர் வந்து சில பேர் படம் பார்க்க முடியல, எதனாலனா தேட்டரில் வந்து அவைலபிள் இல்லை. ஸோ ஆனால் அவங்களுக்குலாம் வந்து இந்த ரிவ்யூஸ்லாம் பார்த்து எனக்கு பார்க்கணும், படம் பார்க்கணும் போல் இருக்குன்ற மாதிரி நிறைய வந்து ஃபேமிலியாக பார்க்கணும், பேரண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க என்னை கூப்பிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் வந்து தேட்டரில் தான் கிடைக்கல. பட் ஆனால் இந்த 2 days பிஃபோர் பார்த்தீங்கன்னா இந்த டெலிகிராமில் சரி, இந்த குரோம்லலாம் வந்துருச்சு. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, எல்லா படமும் வருது, நல்ல படமாக இருந்தால் கட்டாயமாக பார்க்க தான் போகிறாங்க மக்கள். அதில் பார்க்குறது அந்த குவாலிட்டி இருக்காது, எனக்கே தெரியும். நானும் பார்த்தேன், ஒருத்தர் சொல்லிட்டு இந்த குவாலிட்டி இல்லை, ஏதோ ஹை ஸ்பீடில் போகிற மாதிரி இருக்குது படம், டப்படப்படப்படப்படப்படமும் ஓடுது, மியூசிக் கேட்க முடியல. அதில் போய் பார்த்த திருப்தி கட்டாயமாக இருக்காது. இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணாங்கன்னா ஓடிடியில் வந்துட போகுது, நல்லபடியாக பார்க்கலாம். தியேட்டரில் பார்க்காதவங்க ஓடிடியில் நல்லபடியாக பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இது நீங்கள் சொல்கிற அந்த மீடியம்லலாம் பார்க்காம இருக்குது நல்லது. நம்ம பார்க்காம இருந்து சப்போர்ட் பண்ணாமல் இருந்துட்டோம்னாலே
கட்டாயிரும் அதெல்லாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ எல்லாரும் வெயிட் பண்ண சொல்றீங்க அமேசான்லயே. ஆமா வந்துரும், ஆல்மோஸ்ட் இன்னொரு ஒரு மாசத்துல வந்துரும் படம். வந்துச்சுன்னா எங்க படம்னு இல்ல, எந்த படமா இருந்தாலும் அடுத்து ஓடிடின்னு ஒண்ணு இருக்கும்போது அதுல பாக்கலாமே. எதுக்கு இந்த திருட்டுத்தனமா இதை பார்த்து அது ஒரு கேவலமான விஷயமாவும் இருக்குல்ல, எதுக்கு அதில் பார்த்து அது குவாலிட்டி இருக்காது. அந்த குவாலிட்டியில் அந்த படத்தை பார்த்துட்டு நம்ம கிட்ட வந்து ஏதாவது கேள்வி கேட்கறது, அந்த படத்தை திட்டுறது, குவாலிட்டியான இடத்துல பார்க்கலாம் அப்படின்னு. ஆனால் வந்து நிறைய ஒரு 100 பேர் பார்க்குறாங்கன்னா அதில் ஒரு 2 பேர் கண்டிப்பாக நெகட்டிவ் சொல்லுவாங்க சார், அது டசன்ட் மேட்டர். ஆனால் மற்ற 98 பேர் சொல்கிறாங்களா, அதுதான் நம்மளுக்கு. ஸோ அந்த 98 பேரும் உங்களை சொல்லிட்டாங்க, பட் அதே ஒன் ஆஃப் தி சக்ஸஸ் தான் உங்களுக்கு. இறையருள் எல்லாமே நல்ல விஷயம். கோயிங் ஃபார்வர்ட் இதே மாதிரி படம் எடுக்கணும்னு தான் நாங்களும் எதிர்பார்க்கணும். தேங்க்யூ. உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி.